அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்சிவ நெறிசார் அருட்பெரு நிலைவாழ் அருட்சிவ பதியாம் அருட்பெரும் ஜோதி ஆகம முடிமேல் ஆரண முடிமேல் ஆக நின்றோங்கிய அருட்பெரும் ஜோதி இகநிலை பொருளாய் பரநிலை பொருளாய் அகமர பொருந்திய அருட்பெரும் ஜோதி ஈனம் இன்றிக பரத்திரண்டின் மேற்பொருளாய் ஆனலின்றோங்கிய அருட்பெரும் ஜோதி இரண்டென ஒன்றிரண்டென இவை அன்றென விளங்கிய அருட்பெரும் ஜோதி போதாது உணர்ந்திட ஒளிகளித்தெனக்கே ஆதாரமாகிய அருட்பெரும் ஜோதி ஔவியம் மாதி ஓராறும் தவிர்த்த பேர் ஔவியல் வழுத்தும் அருட்பெரும் ஜோதி. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். இறையொருளாலும் குருவருளாலும் அருட்ஜோதி ஆண்டவரினுடைய கருணையினாலும் வள்ளல் மலரடியினாலும் அவருடைய துணை கொண்டு இன்று நாம் சிந்திக்க இருப்பது வள்ளலாரும் அருட்பாவும். வள்ளலார் யார் என்று அவரே தன்னுடைய அருட்பாவில் குறிப்பிடுகிறார். வள்ளலாரை பற்றி பேசுபவர்கள் அனைவரும் அந்த பாடலை குறிப்பிட்டுத்தான் வள்ளலார் யார் என்று அவர்களே அவரை பற்றி மக்களுக்கு தெளிவுபடுத்துகின்றார்கள். வாழையடி வாழையென வந்த திருக்கூட்ட மரபினில் யானும் ஒருவனன்றோ வகையறியேன் ஏழை படும்பாடு உனக்கு திருவுளம் சம்மதமோ இது முறையோ இது தகுமோ இது தர்மம் தானோ மாழை மணி பொது நடனம் செய்யும் அருள்வள்ளல் யான் உனக்கு மகன் அல்லனோ நீ எனக்கு வாய்த்த தந்தை இல்லையோ கோழை உலகு உயிர் படும் துயரமெல்லாம் இனி பொறுக்க மாட்டேன் கொடுத்தருள் நின் அருள் ஒளியை இப்பொழுதே கொடுத்தருள் என்று வள்ளலார் பாடலை அடிக்கோடிட்டு காண்பிப்பார்கள். அந்த வாழையடி வாழை என்றால் என்ன? வள்ளலார் அல்ல, எல்லா மகான்களுமே காலத்தின் கட்டாயம் என்று சொல்கின்றார்கள். காலத்தினால் அவர்கள் வந்து கொண்டே இருக்கின்றார்கள். எப்பொழுது அறியாமை என்கின்ற இருள் அல்லது மரம் ஓங்கும் பொழுது, அறம் மங்கி மரம் ஓங்கும்போது அந்த அறத்தை தழைக்கச் செய்வதற்காக மகான்கள் வந்து கொண்டே இருக்கின்றார்கள். புத்தராக இருக்கட்டும், மகாவீரராக இருக்கட்டும், இயேசுநாதராக இருக்கட்டும், நபிகள் நாயகமாக இருக்கட்டும், ஆதிசங்கரர், ராமானுஜர், மத்வர், நாயன்மார்கள், ஆழ்வார்கள், திருவள்ளுவர், திருமூலர், தாயுமானார், அருணகிரிநாதர், பட்டினத்தார், இப்பொழுது 19ஆம் நூற்றாண்டில் வள்ளலார். எல்லா மகான்களுமே காலத்தின் கட்டாயங்கள். 6000 பாடல்கள் 6ஆம் திருமுறை வரை அவர் எழுதியிருக்கிறார்கள் என்று கூறியிருக்கிறார்கள்.
ஸோ அந்த 6 திருமுறை பாடல்களுமே அறத்தை தழைக்க வந்த பாடல்கள் என்று குறிப்பிடுகின்றார்கள். வள்ளலார் யார் என்பதை அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். வள்ளலார் எதற்காக வந்தார்? அகத்தே கருத்து, புறத்தே வெளுத்திருந்த உலகர் அனைவரையும். இந்த பாடலிலே வள்ளலார் யார் என்று அருமையாக நமக்கு புலப்படும். உலகர் என்று குறிப்பிடுகின்றார். ஒரு ஜாதி அல்ல, ஒரு மதம் அல்ல, ஒரு இனம் அல்ல, ஒரு மொழி அல்ல, ஒரு சாரார் அல்ல, உலகர் அனைவரையும் ஒட்டுமொத்த பார்வையாக பார்ப்பதுதான் வள்ளலாருடைய ஒரு சிறப்பு பார்வை. அகத்தே கருத்து, புறத்தே வெளுத்திருந்த உலகர் அனைவரையும் ஜகத்தே திருத்தி சன்மார்க்க சங்கத்தை அடைவித்திட அவரும் இகத்தே பரத்தை பெற்று மகிழ்ந்து இன்புற்று இருந்திட என்னை இறைவன் வருவிக்க உற்றேன் அருளை பெற்றேனே. இறைவன் அருளால் தான் வள்ளலார் வந்தார் என்று வள்ளலாரே ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார். அவரே ஓப்பனா ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார். நான் இறைவனுடைய அருளால் தான் வந்தேன். இப்போ நமக்கு முன்னாடி என்ன பார்த்தோம் அப்படின்னா, மகான்கள் எல்லாருமே காலத்தினுடைய கட்டாயங்கள். இப்போ கிருஷ்ண பரமாத்மா கீதை உபதேசிக்கின்றார். மகான்கள் என்பது எப்பொழுதெல்லாம் அதர்மம் தலை தூக்குகின்றதோ அப்பொழுது நான் யுகந்தோறும் தோன்றிக் கொண்டிருப்பேன் என்று கூற்றுப்படி வள்ளலார் யார் என்றால் சாட்சாத் பரபிரம்மே மகான்களினுடைய ரூபமாக வந்து கொண்டிருந்தால் வள்ளலாரும் சாட்சாத் பரபிரம்மே. அவர் இறைவனே வள்ளலாராக வந்திருந்து இந்த மக்களை ஜகத்தை திருத்துவதற்காக வந்திருக்கின்றார். அப்பொழுது மக்கள் என்ன கொலை புலால் தவிர்த்தவர்களை தான் வள்ளலார் அவருடைய சன்மார்க்க சத்திய தர்மசாலையில் கொலை புலால் தவிர்த்தவர்கள் உள்ளே வர வேண்டும் என்ற வாசகம் எழுதி போட்டிருக்கும். அப்பொழுது வள்ளலார் அவருக்கு முக்கியத்துவம் தருவது கொலைக்கும் புலால் உண்ணாமைக்கும். அதாவது கொலை செய்யக்கூடாது, அந்த செஞ்சதை சாப்பிடக்கூடாது. இது வள்ளலார் மிகவும் முக்கியத்துவம் தந்து அதற்கு ஜீவகாருண்யம் என்று தன்னுடைய கொள்கையில் அவர் முக்கியத்துவம் தந்து குறிப்பிடுகின்றார். கொலை செய்யாமை என்பது வள்ளலாருடைய முக்கியமான கோட்பாடு. ஏன் கொலை செய்யக்கூடாது என்று வள்ளலார் குறிப்பிடுகின்றார் என்றால், இறைவன் நாம் 6வது அறிவு, மனிதனாக பிறந்தவன் 6வது அறிவு, அதற்கு முன்னர் 5வது அறிவு, அதற்கு முன் 4வது அறிவு, 3வது அறிவு, 2வது அறிவு, 1வது அறிவு, அதற்கு முன் என்னவென்று கேட்டால் சாட்சாத் பரபிரம்மே தான் அனைத்துமாக வந்திருக்கிறது. அப்ப நாமெல்லாம் யாருன்னு கேட்டீங்கன்னா அவர்கள் நமக்கு முன்னோர்கள். யாரு? 5வது அறிவு, 4வது அறிவு, இந்த 3வது அறிவெல்லாம் நமக்கு முன்னாடி இருக்க விலங்குகள், நம்முடைய மூதாதையர்கள். அந்த உள்நோக்கத்திலும் பார்க்கிறார். நம்முடைய மூதாதையர்களை நாமே கொலை செய்யலாமா அப்படின்னு பார்க்கறாங்க. எல்லாருமே இறைவனுடைய குழந்தைகள். அந்த இறைவனுடைய குழந்தைகளை கொன்று அவர்களுக்கு நீங்க பலி வழிபாடு செய்யும்போது, சிறுதெய்வ வழிபாடு செய்யும்போது அந்த இறைவன் சந்தோஷப்படுகிறார் அப்படின்னு செய்றீங்க இல்லையா? கண்டிப்பா இறைவனுடைய பாவத்திற்கும் அவனுடைய கோபத்திற்கும் தான் நீங்க ஆளாவும் சொல்லி வள்ளலார் அந்த கொலையை முக்கியமாக தடுக்கின்றார். அது அவருடைய சிறப்பு. ஜீவகாருண்யம் என்பது அவருடைய மிக பெரிய சிறப்பு. ஸோ அது அகத்தே கருத்து எல்லா நிலைகளிலும். 3வது வள்ளலார் கொலை செய்வதை தவிர்க்கிறார், புலால் உண்ணாமையை தவிர்க்கின்றார். 3வதாக அவர் மிகவும் வற்புறுத்துவது பசி தீர்ப்பது பரம புண்ணியம் என்று கூறுகின்றார். பசியினுடைய கொடுமையை வள்ளலார் நிறைய சந்தர்ப்பங்களில் அவர் சந்தித்திருக்கின்றார். அப்பொழுது பசி கொடுமை ஒரு இடத்தில் இருந்தால் என்னவெல்லாம் நேரும் என்று வள்ளலார் ஒரு பேருபதேசம் செய்திருக்கின்றார். பசி என்பது சாதாரண விஷயம் அல்ல. இந்த உலகத்திலே ஒருவன் கண் இல்லாதவனை பார்க்கலாம், கால் இல்லாதவனை பார்க்கலாம், அல்லது எந்த உறுப்புகள், ஒரு அறிவில்லாதவனை கூட பார்த்து விடலாம். ஆனால் பசி இல்லாத ஜீவனை இந்த உலகத்தில் யாருமே பார்க்க முடியாது. ஓர் உயிரா இருந்தா கூட சரி, அதுக்கும் பசி இருக்கு. தாவரமாக இருந்தால் கூட அதுக்கு கூட பசி இருக்கு. அப்போ சக மனிதனுக்கு அந்த பசி வரும் பொழுது சக மனிதன் தான் உதவி செய்ய வேண்டும். அந்த பசி கொடுமை என்பது அவனை எல்லா விதமான பாவத்திற்கும் அவனை ஆளாக்க நேரிடும். அதையே தான் அவை சொல்றாங்க, பசி வந்தால் 10ம் பறந்து போகும் சொல்றாங்க. அப்போ அந்த பசி துன்பம் என்பது அவ்வளவு ஒரு மிக கொடுமையானது. இந்த உலகத்துல எல்லா துன்பத்திற்கும் நமக்கு ஒரு தீர்வு இருக்கு. ஆனா பசி துன்பம் என்பது அதற்கு நாம ஆல்டர்னேட் கொடுக்க முடியாது. இது பரவாயில்ல அப்படின்னு சொல்லி இந்த துன்பத்திற்கு மட்டும் நாம் பரவாயில்லை சரி என்று நாம் இதற்கு வாதம் செய்ய முடியாது. அதைத்தான் பாரதியும் சொன்னான், தனி ஒருவனுக்கு உணவு இல்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம், சொல்ல கொதிக்குதடா நெஞ்சம், வெறும் சோற்றுக்கா வந்தது இந்த பஞ்சம். சக மனிதனுக்கு அடிப்படை தேவை உணவு. உடை இல்லாம வாழ்ந்துடலாம், உயிர் வாழ்ந்துடலாம். உடையே இல்லாம வாழ்ந்துடலாம், உறைவிடம் இல்லாம கூட வாழ்ந்துடலாம்.
நமக்கு ஒரு நட்பு வட்டாரம் இல்லாமல் கூட வாழ்ந்துடலாம். ஆனால் உணவு இல்லாமல் ஒரு மனிதனால் வாழ முடியாது. அதனால தான் பாரதி சொன்னார், சொல்ல கொதிக்குதடா நெஞ்சம் வெறும் சோற்றுக்கா வந்தது இதான் பஞ்சம். அதே தான் அவை அந்த காலத்தில் சொன்னாங்க, பசி வந்தால் பத்தும் பறந்து போகும். ஆனால் எந்த பத்துன்னு நமக்கு தெரியாது. மானம் போயிடும். பசி வந்ததென்றால் அவனுடைய அகங்காரம், மானம் எல்லாம் போயிடும். அதை வள்ளலார் குறிப்பிடுகிறார் அந்த அவருடைய பேருபதேசத்தில். அப்பொழுது மானம் இருக்காது, போய் கையேந்திருவாங்க. குலம், தான் என்ன குலத்திலிருந்து வந்தவன் என்பது பசி அடைந்தவனுக்கு தெரியாது. கல்வி, அவன் கல்வி கற்றவனா, அவன் அறிவாளியா, அவன் படித்தவனா எதுவும் தெரியாது. படிப்பா இல்லாதவனா எதுவும், பசி வந்தா கல்வி கூட மறந்து போகும். மானம், குலம், கல்வி, வன்மை. பசி வந்து துன்ப சுழல்ல நம்ம சிக்கிட்டு இருக்கும் பொழுது நான் வறண்டு போகுது, கைகால் நடுங்குது, மூளை சுருங்கி விடுகிறது, இதயம் செயலிழந்து நின்று விடுகிறது, தோள்கள் வறண்டு போய் விடுகின்றன, நாடி நரம்பு தளர்ந்து போகுது, எல்லா உறுப்புகளும் கண்கள் பஞ்சடைஞ்சு போகுதுன்னு, காது மந்தமாயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லா உறுப்புகளும் செயலிழந்து போகும்போது எங்கிருந்து வன்மை வரும்? ஸோ வன்மையும் எவ்வளவு பெரிய பலசாலியாக இருந்தால் கூட பசி வந்தால் அவனிடத்தில் வல்லமை ஒட்டுமொத்தமாக போய்விடும். மானம் போய்விடும், குலம் போய்விடும், கல்வி போய்விடும், வன்மை போய்விடும். தாளாண்மை, தவம், தானம், முயற்சி, காதல். இப்போ எல்லாரிடத்திலும் காதல் அப்படின்ற அந்த உயர்ந்த செயல் கூட பசி வந்தால் போய்விடும். அதனால்தான் வள்ளலார் அந்த பசி துன்பத்தை துடைப்பதற்கு பெரிதும் பாடுபட்டார். ஸோ அவருடைய முதல் கொள்கை கொல்லாமை, இரண்டாவது கொள்கை புலால் மறுத்தல், மூன்றாவது கொள்கை பசி துன்பத்தை போக்குதல் என்பது. மற்ற ஜாதி சமயங்களை பற்றி அவர் அதிகமாக பேசியிருக்கின்றார். ஆனால் அவர் அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்தது இந்த அகத்தே கருத்து என்றது அந்த வார்த்தை அவர் பயன்படுத்தியது. பசி துன்பத்தை போக்காமல் இந்த மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிரு, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று எத்தனையோ, இந்த வார்த்தை வந்து ஒரு சாதாரண வார்த்தை தான். வாடிய என்பதும் பயிரை என்பதும் கண்ட போதெல்லாம் வாடினேன் என்பது சாதாரண வார்த்தை. இதுக்கு யாரும் பொருள் சொல்ல தேவையில்லை, எந்த பண்டிதரையும் கூட்டு வந்து சொல்ல வேண்டியதில்லை. ஆனா அந்த சாதாரண ஒரு வார்த்தைகளை, சொற்களை போட்டு வள்ளலார் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தார். நமக்குள் ஒரு ஜீவகாரணத்தை, நமக்குள் இந்த வார்த்தையை படிக்கும் போதே கண்களில் உருக்கம் வரும். எத்தனை பேருக்கு இந்த வார்த்தையை போடணும்னு நினைச்சாங்க, நமக்கிட்ட வாடியேன்னு வார்த்தை தெரியாதா? ஆனா வள்ளலார் மட்டும் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன். அந்த உள் உருக்கம் இருக்கணும். இறைவனை அந்த உணர்ந்த தெளிவு வரும்பொழுதுதான் அவருக்கு அந்த வார்த்தை வந்தது. ஏன் வந்தது? ஏன் அந்த இறைவன் அந்த பயிராகவும் இருக்கிறான் என்கிற நம்ம அந்த கருத்தும் எடுத்துக்கலாம். ஐயோ, இறைவனே தானே எல்லாமாக இருக்கான், இந்த பயிராகவும் இருக்கானே, இறைவன் வாடிக்கொண்டிருக்கின்றானே என்ற அத்வைத சித்தாந்தத்திலும் வள்ளலார் நோக்கி இருக்கலாம். இன்னொரு சித்தாந்தம், அவர் திருவொற்றியூர் நகரவி அந்த வீதியில நடந்து போயிட்டு இருக்கும் பொழுது வள்ளலார் முதல்ல என்ன பார்க்கிறார் அப்படின்னா, பசி துன்பத்துல கஷ்டப்பட்டுட்டு இருக்க அந்த உயிர்களை பார்த்துட்டு இருக்காரு வள்ளலார். அப்படி பார்க்கும்போது எத்தனையோ உயிர்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு சாப்பாடு இல்லாம ஏழை எளியவர்கள் கஷ்டப்படுவதை, வெற்று வயிறோடு அவர்கள் கஷ்டப்படுவதை அவர் பார்க்கிறாரு, துன்பப்படுவதை அவர் பார்க்கிறார். அதை பார்த்து கொண்டே அவர் நடந்து செல்கிறார். கொஞ்ச தூரத்தில் நிறைய பயிர்கள் நீர் இல்லாம வாடிட்டு இருக்கு. அப்ப அவள் உள்ளத்தில் இந்த பாடல் தோன்றுகின்றது. அப்ப அவள் கண்டிப்பாக இந்த பாடலை எந்த ஒரு கருத்தோடு பாடியிருப்பாருன்னா, ஐயோ எத்தனை பேர் உணவு இல்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்களே, அந்த நேரத்தில் இருக்கிற பயிரும் வாடிடுச்சுன்னா இன்னும் என்ன பண்றது அப்படின்ற அந்த ஒரு வருத்தத்தில் தான் வள்ளலார் வாடிய பயிரை நான் கண்ட போதெல்லாம் வாடினேன். இப்பொழுது வள்ளலார் இடத்துல ஒரு சிறப்பு சொல்வாங்க. வள்ளலாரிடத்தில் மனித நேயத்தை தாண்டி ஒரு ஆன்ம நேயம் வள்ளலாரிடத்தில் இருந்ததுன்னு சொல்லுவாங்க. அதாவது மற்ற மகான்களிடத்திலும் அது மேலோங்கி இருந்தது. ஆனால் வள்ளலாரிடத்தில் ஒரு சிறப்பு சொல்லுவாங்க, அவரிடத்தில் ஆன்ம நேயம். ஆன்ம நேயம்னா என்னன்னா, மனித நேயம் என்பது சக மனிதர்களை நேசிப்பது. எல்லோரும் ஓரினம், எல்லோரும் ஓர் கிலோம், எல்லோரும் ஒரு ஜாதி மக்கள் எல்லாம் அப்படி சொல்லி அதை நேசிப்பது, அது எல்லா இடத்திலும் இருந்தது. என் திருமூலர் கூட சொன்னார், ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் வள்ளலார் வந்து ஒரு படி தாண்டிட்டாங்க. ஆன்ம நேயம், அதாவது ஆன்ம நேயம்னா என்ன அப்படின்னா, பாகுபாடே கிடையாது. அது ஓரறிவா, ஈரறிவா, மூவறிவா, நான்கறிவா, அது ஐந்தறிவா, மனிதனா அதெல்லாம் கிடையாது. அதனால தான் வள்ளலார் கேட்டாங்க, அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும்னார். என்னமோ இறைவன் பார்த்தாரு, என்னப்பா நீ என்ன கேட்க போற அப்படின்னும் பொழுது கண்டிப்பா அவர் கேட்கும்போது அந்த உருக்கம் கேட்கும்போது அப்பானும் போதே கண்டிப்பா கடவுள் வந்து உருக்கம் அடைந்துருவாங்க. நீ நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும் சொன்னோன்னே ஏதோ கேட்க போறாருன்னும் பொழுது ஆறு உயிர்க்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும். இந்த வார்த்தை பார்க்கும்போது மேலோட்டமா ஏதோ ஒரு சாதாரண வார்த்தை மாதிரி தான் தெரியுது. ஆனா ஆறு உயிர்க்கெல்லாம் என்றன்னா தமிழ்ல என்ன அர்த்தம் பிரிப்பாங்க அப்படின்னா, அருமை கூட்டல் உயிர்னு சொல்லுவாங்க. அருமையான உயிர்கள். இதுல 1000 அர்த்தம் சொல்லலாம். என்ன இந்த உயிர்கள்?
எல்லாம் இறைவனுடைய அம்சம். என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த உயிர்கள் இல்லாம மனிதன் இருந்தான் அப்படின்னு சொன்னா இந்த உலகம் நல்லாவே இருக்காது. எந்த உயிருமே இல்லை, தாவரம் இல்லை, எந்த பட்சிகளும் இல்லை அப்படின்னா மனிதன் மட்டும் இருந்தானா வாழவே முடியாது. இந்த உலகம் நல்லா இருக்காது, பார்க்க அழகாவே இருக்காது. ஆனால் மனிதன் இல்லவே இல்லை, ஆனால் மற்ற எல்லாமே இருக்குன்னா அவ்வளோ அழகா இருக்கும் இந்த உலகம். ஸோ அதனால தான் வள்ளலார் அதை உணர்ந்தார். 6 உயிர்னு சொன்னார். நம்மை விட ஒரு படி மேலானது அந்த விலங்குகள் சொல்லுவாங்க. மரம் என்று கூட நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அந்த கல்லும் மரமும் கூட மௌன நிலையில் நின்று கடமை தவறாது பயனாகி கொண்டிருக்கிறது என்று வேதாத்ரி மகரிஷி சொல்லுவாங்க. அது கூட தன்னுடைய கடமையை சரியாக செய்து கொண்டிருக்கிறது. அது எந்த விதத்திலும் அது கடமையிலிருந்து தவறல. ஆனா மனிதன் சொல்லும் கருத்தும் இருக்கு, அவன் தான் சுகம் கெட்டு இந்த சமூகத்தை மறந்து கொண்டிருக்கிறான்னு சொல்லுவாங்க. அவனுக்கு 6 அறிவு இருக்கு. ஆனா அந்த 6 அறிவு இல்லாத ஜீவராசிகள் கூட அதனுடைய கடமைகளை சரியாக செய்கின்றது. அது எந்த அதனுடைய கடமையிலிருந்து அது மீறவே இல்லை, அது பொறுப்புணர்ச்சியிலிருந்து மீறல. ஆனா 6வது அறிவு இருக்கிற மனுஷன் எவ்வளவு மீறி கொண்டிருக்கிறான். நீதி நெறி நன்கு தெரியும், ஆனால் அவன் நீதி நெறிலிருந்து மீறான். அதனால்தான் வள்ளலார் சொன்னாரு, அருமையான உயிர்களுக்கு எல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும் சொன்னாங்க. அப்போ வள்ளலார் அந்த ஆண்மை நேயத்தை அதிகமாக போதித்தார். இன்னும் ஒரு படி மேலே போய் வள்ளலாருடைய வாழ்க்கையில நாம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, வள்ளலார் ஒரு முறை இவருக்குள்ள இந்த உள்ளம் எப்படி அது நமக்குள்ள அது ஏன் வரல, மனிதர்களிடத்தில் கூட இப்போ நீலம் புயல் வந்தது. அந்த புயல் அப்போ நம்ம எத்தனையோ மரங்கள் சாய்ந்து கிடப்பதை பார்த்தோம். ஆனால் எத்தனை பேருக்குள்ள அந்த உள்ளம் பதைச்சுது. ஒரு சின்ன பயிர் வாடும்போது வள்ளலாருக்கு பதைச்சது இல்லையா, அது சாதாரண ஒரு உள்ளம் கிடையாது. அதையும் தாண்டி வள்ளலார் ஒரு முறை அவர் வீதியில் நடந்து போயிட்டு இருக்காராம். அப்படி போயிட்டு இருக்கும் போது ஒரு பாறை, ஒரு மண் கட்டி, அது அவருடைய பாதம் பட்டு 2ஆ உடஞ்சிருச்சு. அப்போ அந்த வள்ளலார் பதைத்த பதைப்பு சொல்லி மாளாதான். அதுக்கு ஏற்பட்ட பிளவு தனக்கே ஏற்பட்ட பிளவாக அவர் நினைந்து வருத்தப்பட்டார்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சியை குறிப்பிடுவாங்க. அப்போ இது ஆன்ம நேயத்தையும் தாண்டிடுது. இப்போ அந்த பாறை, அந்த மண் கட்டி எனும்போது அதுக்குள்ள ஆன்மா இல்லை. ஆனால் அந்த பாறை உடைந்ததை கூட தன்னுடைய துன்பமாக நினைத்தார் பாருங்க. இது வள்ளலாருடைய மிகப்பெரிய சிறப்பு. அது சாதாரணமான நிகழ்ச்சி கிடையாது. அந்த உள்ளத்துல அந்த அன்பும் கருணையும் அவ்வளவு மேலோங்கி இருந்தாதான் இது வரும். இப்போ வள்ளலார் மற்றவர்களுடைய சிறப்பு என்பது, இப்போ ஒரு உண்மையான இறையுணர்வு பெற்றவர்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி, ஒரு அடையாளம் சொல்லுவாங்க. இப்படித்தான் உண்மையான இறையுணர்வு பெற்றவர்கள் மகான்கள் எல்லாருமே உண்மையான இறையுணர்வு பெற்றவர்கள். ஆனால் அவர்கள் காலத்திற்கு ஏற்றவாறு அவர்களுடைய முன்னேற்றம் அதிகமாக இருக்கும். இவர் 19ஆம் நூற்றாண்டில் தோன்றியவர் என்பதனால இவரை பற்றி நிறைய சிறப்புகள் சொல்லுவாங்க. மற்ற மகான்கள் தங்களுடைய ஜாதி சமயங்களை தழைப்பதற்காக அவர்கள் வந்தாங்களே தவிர அதுவும் தவறு என்று சொல்ல முடியாது. அப்ப காலத்தின் கட்டாயம், அந்த காலகட்டத்தில் என்ன நடந்துட்டு இருந்தது, சமய பூசல், ஜாதி பூசல், மற்ற மதங்களினுடைய வருகையால மக்கள் இடையில நிறைய போர், போட்டி, பகை, வஞ்சம் நிகழ்ந்ததுனால அதை செஞ்சாங்க. ஸோ வள்ளலாருடைய காலம் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவர் வரும்பொழுது அதற்கு ஏற்றவாறு அவர் அந்த இறை உணர்வை எப்படி வெளிப்படுத்தினார், முழுவதும் அன்பும் கருணையும் தான். ஒரு மகான், ஒரு மனிதன் முழுமையாக இறை உணர்வு பெற்று விட்டான் அப்படின்றது ஒரு அடையாளம். என்ன அப்படின்னா, அவன் உள்ளத்துல கொஞ்சம் கூட ஈகோவோ, கோபமோ, வஞ்சமோ, பொறாமையோ, வெறுப்புணர்ச்சியோ, காமமோ, இப்படி எல்லாம் நிறைய தற்பெருமை பேசுவது, அவமதிப்பு, அவசியமற்ற பயம், இந்த மாதிரி எந்த குணங்களும் இல்லாம முழுக்க முழுக்க ஒரே ஒரு குவாலிட்டி தான், அன்பும் கருணை. இதையும் தாண்டி அவர் வள்ளலார். அன்பும் என்பது என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, சக உயிர்களிடத்தில் அன்பு சக மனிதர்களிடத்தில் அன்பு செலுத்துவது. கருணை என்பது என்னன்னு சொன்னா, சக உயிரிடத்தில் அன்பு செய்வது, அன்பினுடைய உச்ச நிலைன்னு சொல்லலாம். அதையும் தாண்டி வள்ளலாரிடத்தில் இருந்தது தயவு, இரக்கம், பாரபட்சமே கிடையாது. ஸோ அந்த நிலையில் வள்ளலார் மிகவும் உயர்ந்தவர் என்றே நாம் குறிப்பிடலாம். வள்ளலார் இப்போ நமக்குள்ள ஒரு எண்ணம் தோணலாம், சரி இப்போ இவருக்கு இருந்த இந்த உள்ளம் நமக்கும் வரணும் இல்லையா, வள்ளலார் அதுக்கும் நமக்கு நிறைய நுட்பங்கள்லாம் சொல்லி கொடுக்குறார். இப்போ வள்ளலாரை மாதிரி நாமும் ஆகணும், அதுக்காக வள்ளலார் தான் மகான் என்றோ மற்றவர்கள் அது முடியாதுன்னு சொல்லலை. வள்ளலார் ஒரு அழகான ஒரு பாடல்ல இன்னும் சிறப்பு வள்ளலார் இடத்துல இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, மற்ற உலகியல் மக்களுடைய துன்பங்களை எல்லாம், துயர்களை எல்லாம், பாவங்களை எல்லாம் தன் மேலே ஏற்றிப்பார். பாவியேன் நாயினும் கடையேன், தெருப்பாட்டுன்னு சொல்லி தன்னுடைய பாட்டை ஒரு பாடல்ல குறிப்பிடுவார். கருவில் கலந்தே துணையே என்ற பாடல்ல தெருப்பாடல் உவந்தனையும் சிவமாக்கும் தெய்வம், அவருடைய பாடல் தெருப்பாடல் என்று சொல்லுவார். ஸோ அந்த மாதிரி அவர் தன்னுடைய பாடல்களையும் தன்னையும் உலக மக்களினுடைய பாவங்களை எல்லாம் தன் பாவமாக ஏற்றிக்கொள்வார்.
வள்ளலார் தன்னை போலவே மற்றவர்களும் அவர் அடைந்த அந்த இன்பத்தை அடைய வேண்டும் என்று ஒரு பாடலை நமக்கு நல்ல நுணுக்கம் சொல்லி கொடுக்குறாங்க. எப்படி இறைவனிடத்துல நாம் அணுகணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னு கேட்டீங்கன்னா, வள்ளலாருடைய இன்னொரு ஒரு மிகப்பெரிய சிறப்பு மரணமில்லா பெருநிலை. அதாவது மனிதனாக பிறந்தா எல்லாருக்குமே மரணம் இருக்குன்றது நியதி. அதாவது விளையாட்டா சொல்லுவாங்க, எல்லாருமே ரிட்டர்ன் டிக்கெட்டோட தான் வந்திருக்கோம், ஆனால் டேட் தான் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. இறைவன் இருக்கின்றானான்னு சொல்லி திருக்குறள் முனுசாமி இடத்துல ஒரு கேள்வி கேட்டாராம். நீங்கள் ரொம்ப நேரமாக பேசிட்டு இருக்கீங்க, கடவுள் இருக்காரா இல்லையா அப்படின்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னும் போது திருக்குறள் முனுசாமி ஐயா சொன்னாராம், இன்ன வரைக்கும் உனக்கு போகிற டேட்டு தெரியல இல்லையா, அதுலேயே அவர் இருக்காருன்னு தெரியுது. அப்படியே உங்கள் எல்லாருக்கும் அந்த டேட்டு மட்டும் தெரிஞ்சு அவர் அனுப்பிச்சிருந்தாருன்னா முதல் முறையாக யார் சந்திச்சிட்டாலும் உங்கள் டேட் ஆஃப் பர்த் கேட்க மாட்டீங்க, டேட் ஆஃப் டெத்து தான் கேட்பீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதையும் தாண்டி அவர் வள்ளலார் மரணமில்லா பெருநிலையை அவர் அடைந்தார். அவருக்கு மரணமே இல்லை, நிகழாது என்று அவர் பிறந்த போதே, நான் அவருடைய வரலாற்று குறிப்பில் பார்க்கும்போது தெரியும், அவருக்கு மரணம் கிடையாது, 50ஆம் ஆண்டில் அவர் மெய்ஞான சித்தி அடைவார் அப்படின்னு சொல்லி அவர் ஜாதக கட்டத்தில் இருந்ததாக வரலாறு உண்டு. ஸோ அந்த ஒரு பெருநிலையை அடைந்தார். அவர் அடைந்தது மட்டுமல்லாமல் மற்றவரும் அந்த நிலையை அடைவதற்கான நிறைய உத்திகள்லாம் அவர் சொல்லிக் கொடுத்தார். ஒன்றும் இல்லை, அவர் சொல்ற ஒரு பாடல்ல அருட்பால, நினைந்து நினைந்து என்ன நினைக்கணும், இது அடுக்கு தொடர். என்ன நினைக்கணும் அப்படின்னா, நம்முடைய சிறுமியை நினைக்கணும் உட்கார்ந்துக்கிட்டு. ஏன்னா வள்ளுவம் சொல்லுது, வள்ளுவத்தில் இந்த ஒரு குறளை நாம் புரிஞ்சுக்கிட்டாலே 1330 திருக்குறளை நாம் உள்ள வாங்கிடலாம். நெருநல் உளனொருவன் இன்று இல்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு. நேத்து இருந்தவன் இன்னைக்கு இல்லை, அப்படி ஒரு பெருமையை உடையதான் இந்த உலகம். அந்த அந்த ஒரு நிலைமையை வள்ளுவம் பெருமை என்று சொல்கிறது. இப்போ நேற்று எத்தனையோ பேர் போய் படுத்தோம், பட் இன்னைக்கு யாருமே எத்தனை பேர் எல்லாருமே எழுந்துக்கிட்டாங்கன்னு சொல்ல முடியுது இல்லையா. ஸோ அந்த நெருநல் உளனொருவன் இன்று இல்லை என்னும் பெருமை உடைத்தது இவ்வுலகு. அப்போ அந்த நினைச்சு பார்க்கணுமா, ஐயோ நம்மளுடைய வாழ்க்கை என்பது எவ்வளவு சிறுமை. வள்ளலார் சொல்லுவாங்க, நம்மளுடைய உடல்ல 3.5 கோடி ரோமம் இருக்குன்னு அவர் சொல்றாங்க. அவர் ஆழ்ந்த தியானம், அதுக்காக என்னன்னாங்களாம் சொல்ல முடியாது, அந்த தியானத்தில் தனக்குள்ளாக போய் அவர் இந்த உண்மையை வெளிப்படுத்துகிறார். அவர் சொல்றாங்க, நீங்க ஒரே ஒரு ரோமத்தை அதுல இருந்து எடுத்துருங்க, திரும்ப அதுல வைக்க முடியுமா? அவன் கொடுத்ததை ஒரே 3.5 கோடி ரோமம் கொடுத்தான், ஆனா நீ ஒரே ஒரு ரோமத்தை மட்டும் எடு, திரும்ப ஒரு ரோமத்தை எடுத்து வைக்க முடியுமா? வைக்க முடியாது. அவ்வளவு சிறுமை உன்னுடையது. சில பேர் காலையில் என்ன சாப்பிட்டோன்னு கேட்போம், அப்போ தான் சாப்பிட்டு வந்திருப்போம், என்ன சாப்பிட்டோம். ஸோ காலையில் சாப்பிட்டதை கூட நம்மளால் சொல்ல முடியாது, அது கூட வேணாம். ஏதோ சொல்வதற்காக மகனையோ அல்லது கணவரையோ அல்லது மனைவியையோ கூப்பிடுவோம், அண்ணான்னுவோம், இல்லை நம்ம அண்ணனை என்னான்னு அவர் கேட்கறதுக்குள்ள மறந்துட்டேன். ஸோ நம்மளுக்கு அவ்வளவு ஞாபகம் மறதி, அவ்வளவு சிறுமை நம்ம இடத்துல, இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம் நம்மளுடைய சிறுமை. அப்போ அதை நினச்சி பார்க்கணுமா, நான் எவ்வளவு சிறியவன். இப்போது இறைவனுடைய கருணையை வள்ளலார் சொல்கிறாங்க, பேருபதேசம் வள்ளலார் சித்தி அடைவதற்கு முன்னாடி அவர் பேசினது அருட்பாவிட இதில் நிறைய கருத்துக்கள் அவர் கொடுத்து கரெக்டாக முதல் வார்த்தை அவர் சொல்கிறாரு, இனியும் வீண் காலம் கழித்து கொண்டிருக்காதீர்கள், ஆண்டவர் வருகின்ற தருணம் இது. இந்த 10 நாட்களை நான் வடலூரில் சிதம்பரத்திலிருந்து வடலூருக்கு ஆண்டவனை வருவிக்க போகிறேன், எல்லாரும் தயாராக இருங்கள், ஆண்டவர் வருகின்ற தருணம் இதுன்னு அவர் சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் ஆண்டவரை பற்றியே சிந்தனையில் மூழ்கி கொண்டிருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன சிந்தனை பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அவர் சொல்லி கொடுக்குறாங்க, எப்படி நீங்கள் நினைந்து நினைந்துன்னு சொல்ல, என்ன நீங்க நினைக்கணும் அப்படின்னா, ஒவ்வொன்றையும் பற்றி நினையுங்கள். இந்த இடத்துல முடி கொடுத்ததை நினைங்க, எல்லா இடத்துலையும் அவன் முடி கொடுத்துருந்தானா என்ன ஆயிருக்கும், இல்லை கரடி மாதிரி சுத்திட்டு இருந்திருக்கும். அப்ப சில இடங்களில், தேவையான இடங்களில் ஒரு புருவத்தை நினைச்சு பாருங்க, கண் இமைய நினைச்சு பாருங்க, கண் இமையே கொடுக்கலன்னா அவன் என்ன ஆயிருக்கும், யாரும் தூங்கவே முடியாது, இப்படியே பார்த்துட்டு இருக்கணும். எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாக குறிப்பிட்டு நினைந்து, அந்த நினைந்து இன்னொரு நினைந்து, அவனை நினைந்து போய் மேலே அவனுடைய பேராதார அந்த பெருவெளியில் போய் நிற்கும் பொழுது ஒவ்வொரு கோள்களும் என்னமா சுத்திட்டு இருக்கு, யாராவது பிடிச்சி வச்சிட்டு இருக்காங்களா? விண்ணினில் விண்ணாய் விண்ணோடு விண்ணாய், நிறைய பாடல்களை வள்ளலார் வியந்து வியந்து இறைவனை பார்ப்பார். காற்றிடை காற்றாய் காற்றிடை நெருப்பாய், ஸோ நிறைய பாடல்களை வள்ளலார் நிறைய, அவர் ஒரு விஞ்ஞானி என்பது இன்னும் சிலருக்கு வெளிப்படாமல் இருக்கின்றது. ஒரு மிகச்சிறந்த விஞ்ஞானி, மிகச்சிறந்த மருத்துவர், மிகச்சிறந்த புலவர், தமிழ் புலவர், அவர் மிகச்சிறந்த யோகி,
மிக சிறந்த ஆசிரியர். ஏன்னா வள்ளலார் வந்து நிறைய குறட்பா கருத்துக்களை வந்து கிளாஸ் எடுத்திருக்காங்க. ஸோ மிக சிறந்த ஆசிரியர் அவர். இப்படித்தான் மிக சிறந்த சமூக சீர்திருத்தவாதி. ஸோ இந்த மாதிரி வள்ளலாரை பற்றி குறிப்பிடலாம். அப்போ அந்த நினைந்து என்பதற்கு இரண்டாவது நினைந்து என்ன சொல்றாரு? இறைவனுடைய பெருமைகளை நினைந்து பாருங்கள். அவனை இவ்வளவுதான் என்று சொல்ல முடியாது. ஏன்னா அவ்வளவு கோடான கோடி அண்டங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த கோடானி கோடி அண்டங்களுக்கும் தலைவன் யாருன்னு கேட்டீங்கன்னா அந்த பரபிரம்மம் தான். நீ ரொம்ப சின்னது. அதுக்கு சொல்லுவாங்க, இந்த பெரிய பிரபஞ்சம் இருக்கு இல்லையா, இந்த பிரபஞ்சத்துல நாம பார்த்துட்டு இருக்கிறது வந்து சின்ன ஒரு கேலக்சி தான். பால்வெளி மண்டலம்னு சொல்லுவாங்க அது விஞ்ஞானத்துல. அது இந்த பிரபஞ்சத்துல ஒரு சின்ன கோடு. இப்ப நாம பார்த்துட்டு இருக்க பால்வெளி மண்டலம். அந்த பால்வெளி மண்டலத்துல சூரிய குடும்பம் ஒரு சின்ன புள்ளி. அந்த சூரிய குடும்பத்துல சூரியன் ஒரு தூசு. ஏன்னா சூரியன் என்பது எவ்வளவு பெருசுன்னு சொல்றாங்க அப்படின்னா, நம்முடைய பூமியை விட 19 லட்சம் மடங்கு பெரியதுன்றாங்க. 19 மடங்கு இல்லை, 19 லட்சம் மடங்கு பெரியதுன்றாங்க. அப்படி 19 லட்சம் மடங்கு பெரியதான அந்த சூரியனே இந்த மில்கி வே கேலக்சில ஒரு சின்ன தூசு. தூசுன்னு கூட சொல்ல முடியாதுன்ட்டாங்க. அந்த சூரியன்ல இந்த பூமி குட்டியா சுத்திட்டு இருக்கு. அப்போ ரொம்ப சின்னது தானே, 19 லட்சம் மடங்கு சின்ன தூசு. அந்த பூமியில இந்தியா, இந்தியாவில் தமிழ்நாடு, தமிழ்நாட்டில் சென்னை, சென்னையில் திருவிக்கா நகர், திருவிக்கா நகரில் அருட்ஜோதி அண்ணா ஆலயம், அருட்ஜோதி அண்ணா ஆலயத்தில் நான். அதைத்தான் வள்ளலார் நினைந்து அவனை நினைச்சு பார்த்துட்டு உன்னை நினைச்சு பாரு. அப்ப என்ன வரும்? ஒரு உணர்வு வரும். உணர்ந்து உன்னுடைய நிலைமையை நீ உணர்வு. அப்பதான் ஐயோ நான் இவ்வளவு. அப்ப அந்த ஏன் அப்படின்னா வள்ளலார் ஒரு இடத்துல குறிப்பிடுறாங்க, பிரம்மாவும் அயனும் அரியும் ருத்ரனும் காணாத ஒன்றை நான் காணா இடத்தில் கண்டேனே அப்படின்றாரு. இது முரண்பாடா இருக்கு. நான் காணா இடத்தில் கண்டேன் அப்படின்னா, நான் காணா இடத்துல எங்கேயாவது காண முடியுமா? நான் அங்கு இல்லாத இடத்தில் நான் இல்லை. நான் ஒருத்தர் ஒரு குரு இருந்தாராம். அந்த குரு இடத்துல ஒரு சிஷ்யன் இருந்தா. நான்னா என்னன்னு சொல்ல வர. அந்த சிஷ்யன் என்ன பண்ணியிருக்காரு, இவருடைய இந்த குருவை நல்லா வாட்ச் பண்ணிட்டே இருக்காரு. அவர் என்ன சொல்றாரு, நான் இப்போ நம்ம சொல்ற மாதிரி நான்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு. எல்லாம் பரபிரம்மம் தான், எல்லாம் பரபிரம்மத்தினுடைய சொரூபம்னு அவர் அப்படி வகுப்பு எடுத்துட்டே இருக்கும் பொழுது ஒரு பசு வந்து அவருடைய வகுப்பை டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு. உடனே என்ன பண்ணாரு, பரபிரம்மத்தினுடைய சொரூபம், உயிர்கள் எல்லாத்துலயும் அன்பு செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டே வகுப்பு. பசு வந்து டிஸ்டர்ப் பண்ணுது கிளாஸை, ஏதோ இடையூறு செய்து ஓங்கி எடுத்தாரு ஒரு கம்பு, டப்பால் மண்டையிலே போட்டாரு. பசு இறந்துடுச்சு. இப்போ அவரோட சொன்ன வகுப்புக்கும் அவர் செஞ்ச செயலுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? உடனே என்ன பண்ணாங்க, பக்கத்தில் இருந்த அந்த குரு வாட்ச் பண்ணிட்டே இருந்தார் பாருங்க. அவர் கேட்டாரு, என்னங்க ஐயா நீங்க எடுத்துட்டு இருந்தது என்னவோ எல்லாம் பரபிரம்மத்தினுடைய சொரூபம்னு சொன்னீங்க, ஜீவகாருண்யத்தை பத்தி பேசுனீங்க. பசு வந்து உங்களுக்கு இடையூறு செஞ்சவனே இப்படி தோகி ஓங்கி அடிச்சிட்டீங்களே, செத்து போச்சு அப்படின்னு. நீ தவறா புரிஞ்சுக்கிட்ட என்னுடைய வகுப்பை. நான் யாரு அப்படின்னு கேட்டாரு. நீங்களும் பரபிரம்மம். இந்த தடி எது? அதுவும் பரபிரம்மம். அது எது? அதுவும் பரபிரம்மம். பரபிரம்மத்தை கொண்டு பரபிரம்மத்தை அடித்தது, பரபிரம்மம் செத்து போச்சு. அப்போ ஓகே, இப்போ இவர் செஞ்ச செயலுக்கு உடனே அங்கிருந்து தேவதூதர் வந்துட்டார். தேவதூதர் வந்து கேட்கிறாரு, அப்பா இந்த குருகுலம் யார் வச்சது? நான் தான் வச்சேன். என்ன வச்சாரு? நான் தான் வச்சேன். அதுக்கப்புறம் இந்த தோட்டம் யார் வச்சது? நான் தான் வச்சேன். இந்த சிஷ்யர்கள் யாருடையது? அதெல்லாம் என்னுடையவர்கள். இப்படின்னு எல்லாம் அவர் நான் தான் சொல்லிட்டு இருக்காரு. அப்ப இது மட்டும் நீ வச்ச பசுவை கொலை செய்தது பரபிரம்மமா? ஸோ இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, வள்ளலார் சொன்னார் இல்லையா, நான் காணா இடத்தில் நான் அதை கண்டேனே அப்படின்னு சொல்லும்போது, அந்த உணர்வு நிலை நான் என்பது முழுவதுமாக அடிபட்டும் பொழுது அவனை முழுமையாக உணர்வோம். இப்போ நம்ம முதல் முறை சொல்லும்போது என்ன சொன்னோம், ஒருவன் இறையை உண்மையாக உணர்ந்தவர் என்றால் அந்த இன்புட் உள்ள போயிடுச்சு, முழுசா கடவுளை உணர்ந்துட்டார். அப்படி ஒரு முழுதா கடவுளை உணர்ந்தவர்னா அவருடைய அவுட்புட் எப்படி இருக்கணும் அப்படின்னா அன்பும் கருணையும் தான் இல்லையா? அப்போ அதுதான் உணர்ந்து இறைவனை தனக்குள்ளாக உணரும் பொழுது அவர் எல்லாமே என்னன்னு தெரியும்,
இறைவன் தான் எனக்குள் இருக்கிறான் பொழுது எல்லா உயிர்களுக்குள்ளும் எல்லா மனிதர்களுக்குள்ளும் அந்த இறைவனே இருக்கின்றான் இரண்டாவது உணர்வு வரும். அப்போ நினைந்து நினைந்தா சும்மா போடல வள்ளலார் அவங்க நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து சரி இது ரெண்டும் வந்துருச்சு. அப்ப என்ன வரணுமா? நெகிழ்ந்து நெகிழ்ந்து, அதாவது எது வரலனாலும் பரவாயில்லைங்க, நெகிழ்ச்சி வரணும். ஒரு செய்தியை கேட்கும் பொழுது, ஒரு வரலாற்றை படிக்கும் பொழுது எவன் ஒருவனுக்கு நெகிழ்ச்சி வருகிறதோ அவன் வாழ்வில் வெற்றி பெறுவான்னு சொல்றாங்க. உள்ளத்துல உருக்கம் வந்தாலே போதும், இறைவனுடைய கருணை நமக்குள்ள ஊற்றெடுக்க ஆரம்பித்து விடும். அப்போ நினைக்கிறாரு, உணர்றாரு. மூன்றாவது அவருக்குள்ள என்ன நிகழுது அப்படின்னு சொன்னா நெகிழ்ச்சி வருது. அதாவது ரெண்டு நெகிழ்ந்து இருந்தாரு. என்ன நெகிழ்ச்சினா, முதல்ல மனம் நெகிழணும். ஐயோ இறைவா நீ இவ்வளவு பெரிய கருணையானவனா அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த நெகிழ்ச்சி. இரண்டாவது நெகிழ்ச்சி உயிர் உருகணும். மனம் நெகிழ்ந்து உயிர் நெகிழ்ந்தது அவருக்கு. அந்த நெகிழ்ந்ததுனால தான் உயிரிறக்கம் அவரிடத்துல வந்தது. அப்போ நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து இப்ப நெகிழ்ந்துட்டாரா? நாலாவது பாருங்க, அன்பே நிறைந்து நிறைந்து. அப்போ அவர் உள்ளத்துல என்ன வரும்? முழுவதுமாக அன்பு நிறைஞ்சிருச்சு. யார் மேல? ஃபர்ஸ்ட் கடவுள் மேல அன்பு வந்துருச்சு அவருக்கு. ஏன்னா நிறைய இடத்துல வள்ளலார் பாருங்க இறைவனை அப்பாவாகத்தான் பார்ப்பாங்க. சிவகாம வள்ளிக்கு மாப்பிள்ளையே, திருவாள நானவன் சீர்பிள்ளையேன்னுவார். நிறைய இடங்களில் வள்ளலார் இறைவனை, இது வாசல்ய பக்தின்னுவாங்க, சத்புத்திர மார்க்கம்னு சொல்லுவாங்க. இது என்ன மார்க்கம் கேட்டிங்கன்னா, இறைவனை தாயாகவோ அல்லது தந்தையாகவோ பார்க்கறது, நம்மை அவருடைய குழந்தையாக பாவிக்கிறது. இது சற்புத்திர மார்க்கம், வாசல்ய பக்தின்னு ஒரு பக்தி சொல்லுவாங்க. நிறைய இடங்களில் வள்ளலார் இதை பயன்படுத்துகின்றார். அன்பே நிறைந்து நிறைந்து. சில பாடல்களில் வள்ளலார் நாயகி பாவமும் செய்வாங்க. அதாவது அவனுடைய ஆட்டத்தை நான் கண்டேன் நடி பாங்கி, அவர் மேல் நாட்டம் கொண்டேன் நடி பாங்கினும் சில பாடல்களில் வள்ளலார் தன்னை அறிந்து இன்பமுற வெண்ணிலாவே என்ற பாடல்கள்லாம் தன்னை நாயகி பாகமாகவும் இறைவனை நாயகனாகவும் அவர் பாவிப்பார். இந்த அன்பே நிறைந்து நிறைந்ததுல நிறைய இடத்துல வள்ளலார் அந்த பாடல்கள் நம்ம அருட்பாண்டதுனால நிறைய இடத்துல கோடிட்டு காமிக்கலாம். வள்ளலார் ஒரு இடத்துல சொல்லுவாங்க, தடித்த ஒரு மகனை எப்படி ஒரு இறைவனிடத்துல நெருங்கி இருக்கார் என்பதற்கு நமக்கு வருமா அந்த உருக்கம். தடித்த ஒரு மகனை தந்தை ஈண்டடித்தால் தாய் உடன் அணைத்திடுவர். வீட்டில் அப்பா ஏதாவது திட்டிகிட்டே இருந்தாங்கன்னா உடனே அம்மா சப்போர்ட் பண்ணுவாங்க. இதுதான் நல்ல குடும்பம். ரெண்டு பேரும் சேர்ந்து திட்டக்கூடாது பிள்ளைங்களை. அப்பா ஏதாவது திட்டிட்டு இருந்தாங்கன்னா அம்மா சப்போர்ட் வருவாங்க. தாய் அடித்தால் பிடித்து ஒரு தந்தை அணைப்பன். அம்மா அடித்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? உடனே அப்பா பிடிச்சிப்பாங்க. இப்போ வள்ளலார் சொல்றாரு, எனக்கு பொடி திருமேனி அம்பலத்தாடும் புனித நீதான் எனக்கு யாரு? எனக்கு தாயும் தந்தையும் நீதான் ஆதலால், பொடி திருமேனி அம்பலத்தாடும் புனித நீ ஆதலால் என்னை அடித்தது போதும், அணைத்திடல் வேண்டும் அம்மையப்பா இனி ஆற்றேன். அப்போ இறைவனை அந்த அப்பாவா பார்க்கறதுக்கு அந்த அன்பு வந்தாதான். ஏன்னா நம்ம நிறைய இடத்துல என்ன பண்றோம் அப்படின்னா, இறைவனை ஏதோ ஒரு இடத்துல வச்சு அவர்கிட்ட பயமும் பக்தியும் காமிச்சு அவரை ஒரு ஆண்டானாகவும் அவருக்கு நான் அடிமையாகவும் நினைச்சுக்கிட்டு அவர்கிட்ட பிச்சை எடுத்துட்டு இருக்கோம். இந்த இடத்துல வள்ளலார் அழகா சொல்றாரு, இறைவனிடத்தில் உனக்கு எல்லா உரிமையும் இருக்கிறது. சில இடங்களில் வள்ளலார் தானே கடவுள் என்று கூறுகின்ற வார்த்தைகள், ஞான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகன் சொல் வார்த்தை என்று, யான் உரைக்கும் வார்த்தை என்று சொல்லி தன்னை இறைவனாகவும் பாவிக்கின்ற சில விஷயங்கள் இருக்கு. அது ஞானமா இருக்கும். இந்த இடத்துல வள்ளலார் ஒரு விளையாட்டா ஒன்று சொல்லுவாங்க. வள்ளலார் ஒரு பெரிய கேம்பஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே எல்கேஜிலேருந்து பிஹெச்டி வரைக்கும் முடிச்சுட்டு வந்துடலாம் வள்ளலார் கேம்பஸ்குள்ளே போனால். அதாவது பக்தி மார்க்கமும் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். 4 மார்க்கங்கள் இருக்கு இல்லையா? பக்தி, கர்மம், யோகம், ராஜயோகம், ஞானம். நீங்க பக்தியும் வள்ளலார் இடத்துல நீங்க நிறைய பாடல்கள் எடுத்து படிச்சீங்கன்னா வள்ளலாருடைய பாடல்கள் நிறைய பக்தி இருக்கும். முருகனை நினைத்த பாடல்கள், திருவொற்றியூர் வடிவுடையவனை நினைச்சு நிறைய பாடல்கள் எழுதியிருக்காங்க. நம்மளுடைய சிவபெருமானை நினைச்சு நிறைய பாடல்கள், ராமரை கீர்த்தனமும் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய பாடல்கள், நம்ம சிதம்பரம் பாடல்கள், அந்த சிவபெருமான் நடராஜரை நினைத்து நிறைய மடிவுடை மாணிக்க மாலை, விண்ணப்ப கலிவென்பா அப்படின்னு பக்திக்கும் நிறைய பாடல் வள்ளலார்கிட்ட இருக்கு. கர்மத்துக்கு வள்ளலார் இடத்துல பாடல், கர்ம யோகத்துக்கு வேணுமா? வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு சொன்னானே வள்ளலாருடைய அந்த கர்ம யோகம் தான். ராஜயோகம் நிறைய வள்ளலாருடைய பாடல்கள் ராஜயோகமும் இருக்கும்.
தன்னை அறிந்து இன்பமுற வெண்ணிலாவே, ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவிலுடைய பாடல்களெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ராஜயோகத்துக்கு நிறைய ஒரு டெக்னிக்ஸ் கொடுப்பாங்க. எப்படி இறைவனை அந்த நெற்றி போட்டில் வந்து இறைவனை உணர்வது என்று சொல்லி ராஜயோகத்துக்கும் யோக முறைக்கும் அவர் கொடுப்பாங்க. ஞான யோகம் என்பது இறைவனை அவராகவே பாவித்தல். ஒரு இடத்துல இந்த நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து நெகிழ்ந்து இந்த பாடல்ல ஊற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்துன்றார். இது நிஜமாகவே வள்ளலார்ல மேட்டுக்குப்பத்தில் நடந்ததுன்னு சொல்றாங்க. சரித்திர குறிப்பு இருக்கு. வள்ளலார் வந்து ஒரு முறை மேட்டுக்குப்பத்தில் அவருடைய அறையில் வந்து தனியாக தியானம் பண்ணிட்டு இருக்காங்க. மூர்ச்சை நிலையில் இருக்காங்களாம். இந்த ஊற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து சொல்ல வர அப்போ ஆழ்ந்து அவர் மூர்ச்சை நிலையில் இறைவனோடு ஒன்றி இருக்கின்றார். அப்படி ஒன்றி இருக்கும் போது அவர் கண்கள்லிருந்து தார தாரையா தண்ணி வந்துகிட்டே இருக்கு. அம்பலவானா, என்னை எப்பொழுது நீ ஆட்கொள்ள போகிறாய்? எவ்வளவு நாளைக்கு இந்த கோழை உலகு படும் துயரமெல்லாம் இனி பொறுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி வள்ளலார் வந்து இறைவனிடத்துல மன்றாடுகின்றார். என்னை எப்பொழுது நீ ஆட்கொள்ள போகிறாய்? நிறைய பாடல்கள் அவர் குறிப்பிட்டிருப்பார். நீ திருவருட்கு இயல்போன்னு கேட்பாரு. உனக்கு இது நல்லா இருக்கா, உன்னுடைய தகுதிக்கு இது பொருந்துமான்னு சொல்லி கூட வள்ளலார் கேட்பாங்க. அப்படி ஒரு முறை அவர் நெகிழ்ந்து நெகிழ்ந்து அந்த ஊற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து கொண்டிருக்கும் பொழுது பாதி இரவில் எழுந்தருளி வந்து என்னை எழுப்பின்னு ஒரு பாடலை குறிப்பிடுகிறார். அப்ப இறைவன் வந்து அவரை பாதி இரவுல வந்து எழுப்புறாருங்களாமா. எழுப்பி என்ன சொல்றாராம், நீ என்னை ரொம்ப கூப்பிட்டுட்ட. வள்ளலாரே இப்போ இதை வந்து சொன்னவர் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கிருபானந்த வாரியார் சொல்றார். உடனே வாரியார் சுவாமிகளை கேட்டாங்களாம், என்னப்பா உங்ககிட்ட வந்து வள்ளலார் வந்து சொன்னாரா, நடராஜரும் இவரை எப்படி பேசிக்கிட்டாங்கன்னு? வள்ளலாரே குறிப்பிடுகின்றார் ஒரு பாடலில். அப்போ நடராஜர் வந்து கேட்குறாரு, அம்பலம் என்னப்பா என்னை நினைத்து ஏன் அழுது கொண்டிருக்கிற? உனக்கு திருவுளம் சம்மதமா? என்னை இந்த அளவுக்கு நீ கஷ்டப்படுத்திட்டு இருக்கியே. ஸோ அப்போ அம்பலவாணருக்கு தாழ முடியாமல் இறைவனோடு இவர் இரண்டரை கலக்கின்றார். முதலில் உடல் கலக்கிறது, உயிர் கலக்கிறது, மனம் கலக்கிறது, ஆன்மா கலக்கின்றது, பரிபூர்ண நிலை அடைந்து விட்டார். இப்பொழுது இறைவன் வேறு வள்ளலார் வேறு அல்ல என்கிற பாவனையில் இருக்கார். இன்னும் ஒரு ஸ்வரம் கூட்டி அழுகிறாராம். இப்போ அப்போ உள்ள இருந்து அம்பலவாணர் கேட்கிறாராம், நடராஜர் என்னப்பா நான் தான் நீ கேட்டதை கொடுத்துட்டேனே, உனக்குள்ள வந்து நான் தான் கலந்துட்டேனே, இன்னும் நீ ஏன் அழுதுட்டு இருக்க? ஊற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்துன்றதுக்கு இதை சொல்றாங்க. அப்போ அந்த ஏன் நீ அழுதுட்டு இருக்க? முதல்ல அழுத ஓகே, இப்பவும் அழுதுட்டு இருக்கேன். அப்பா நீ எனக்குள்ள கலக்கும் போது நான் அடைந்தனே ஒரு இன்பம், ஒரு பேரானந்தம், ஒரு சந்தோஷம், அதை சொல்லால முடியுமா? உனக்கும் எனக்கும் இசைந்த பொருத்தம் என்ன பொருத்தமோ இவ்வுலகில் எவருக்கும் வாய்த்த பொருத்தமோ இது யாருக்காவது மற்றவங்களுக்கு கிடைக்குமா? கிடைக்காது. அந்த மாதிரி எல்லாரும் கிடைக்கணும்னு எனக்கு சந்தோஷம், கஷ்டமா இருக்கு. நான் இணையும் பொழுது கிடைக்குதே ஒரு இன்பம், அது மற்றவர்களும் பெறவில்லையே என்று ஏக்கத்துல தான் நான் அழுதுட்டு இருக்கேன் அப்படின்றதுக்காக. அதுதான் ஊற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து. முதல்ல நனைகிறது எதுக்கு அப்படின்னு சொன்னா, இறைவான் என்னை வந்து ஆட்கொள்ளலையேன்னு சொல்லி அழுகிறாரு. சரி பிரம்ம வந்துருச்சு, வந்து ஆட்கொள்ளிடுச்சு. இப்ப நினைச்சு இன்னும் ஓன்னு ஒரு சொரம் கூட்டி அழுகிறாராம். என்னன்னு கேட்டா, என்னுடைய சந்தோஷத்தை இன்னும் இந்த உண்மை அவங்க உணரும் பொழுது, அந்த இறை காட்சி அனுபவம் பெறும் பொழுது மற்றவர்களுக்கு, ஏன்னா விவேகானந்தர் சொல்லுவாங்க, துறவிகளை வந்து தியாகிகள்னு சொல்லாதீங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க தியாகிகள் இல்லையா? இந்த பூமியில இருக்குங்க பாருங்க, இந்த புறலோக இன்பத்துல கஷ்டப்பட்டுக்கிட்டு புலன் கவர்ச்சியில ஆட்பட்டுக்கிட்டு இந்த உலக பொருளோடு ஒட்டிக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கீங்க பாருங்க, நீங்கள்லாம் தான் தியாகிங்க. ஏன் அப்படின்னா, அந்த துறவிகள் மிகப்பெரிய பொருள் ஒன்று கிடைச்சிச்சு, அதனால இந்த சின்ன பொருளை விட்டுட்டாங்க. ஆனா நீங்க தான் பெரிய தியாகிங்க. இந்த சின்ன பொருளெல்லாம் பிடிச்சி வச்சுக்கிட்டு மிகப்பெரிய பொருளை நீங்க பிடிக்காம இருக்கீங்க இல்லையா, நீங்க தான் தியாகிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வள்ளலாருடைய அந்த கருத்து பாருங்க, ஊற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து எப்படி கூப்பிடுவான் பாருங்க. அந்த மரணமில்லா பெருவாழ் அவர் அடைந்தத டெக்னிக் தான். அருள் அமுதே, இறைவன் அப்படி கூப்பிடணுமா. நன்னிதியே, ஞான நட தரசே, என் உரிமை நாயகனே, எனக்கு உரிமையான பொருள் நீ. இறைவனிடத்துல உரிமையோடு கேளுங்கள்னு சொல்லி கொடுக்கறது வள்ளலார் தான். அவனிடத்தில் பிச்சை கேட்காதீர்கள், உரிமையோடு கேளுங்கள். நமக்கு எல்லா உரிமையும் இருக்கு இறைவனிடத்துல. ஏன்னா நம்ம எல்லாருமே அவனுடைய குழந்தைகள் தான், பாரபட்சமே கிடையாது இறைவனுக்கு. இவர் வேண்டியவர், இவர் வள்ளலாறு, இவர் வேதாத்ரி மகரிஷி, இவர் தாயுமானார், இவர் திருமூலர், இவர் வள்ளுவர், இவர் எந்த வேறுபாடும் கிடையாது. யார் முயற்சி, தன்னம்பிக்கை, பொறுமை, எவரிடத்தில் இந்த மூன்றும் இருக்கோ அவர்களிடத்தில் இறைவன் கண்டிப்பாக வருவான் என்பது நீதி. அந்த வள்ளலார் அதைத்தான் செஞ்சாங்க. அவர்
தன்னம்பிக்கை வச்சிருந்தார். இறைவன் தன்னிடத்தில் வருவார், தன்னை ஆட்கொள்வார், இரண்டல கலப்பார். விடாமுயற்சியோடு இருந்தார், பொறுமையோடு இருந்தார். இந்த மூன்றும் இருந்ததால் இறைவன் அவனிடத்தில் இரண்டர கலந்தார். அப்போ அருள் அமுதே, நன்னிதியே, ஞான நடத்த அரசே, என்னுரிமை நாயகனே என்று வனைந்து வனைந்து ஏத்துதுமே. ஒரு வாட்டி கும்பிடலாம், 2 வாட்டி, தினம் 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 இந்த மாதிரியே நீ ஒவ்வொரு முறையும் நீ சொல்லி 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 நீ இறைவனை வணங்கி கொண்டிருந்தால், தன்னம்பிக்கையோடும் விடாமுயற்சியோடும் பொறுமையோடும் நீ வேண்டிக் கொண்டிருந்தால் மரணமிலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர் வம்மீன் உலகியலீர்னுவர். இந்த இடத்துலையும் பாருங்க, வள்ளலாருடைய அந்த சாதி சமய சழக்கை விட்டேன் அருள் ஜோதியை கண்டேன் அடின்னு சொல்லுவாங்க. அவர் சொன்னதோடு மட்டுமல்லங்க, அந்த அழகாக அந்த பாடல்களில் அந்த உள்ளுணர்வு அழகாக காமிப்பாங்க. உலகியலீர், வம்மீன் உலகியலீர். இந்த ஜாதிக்காரங்க தான், இந்த மதத்துக்காரங்க தான், இந்த இனத்துக்காரங்க தான், இந்த ஊருக்காரங்க தான் வடலூரை சார்ந்தவர்களோ அல்லது மறுவூரை சார்ந்தவர்களோ அல்லது சிதம்பரத்தை சார்ந்தவர்களோன்னு கூப்பிடல. வம்மீன் உலகியலீர் மரணமிலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர் பொய் புகழேன். ஏன்னா நம்ம யாராவது சொன்னோம் அப்படின்னா முதல்ல இப்போ நம்புகிறோம். வள்ளலார் வாழ்ந்தப்போ யாரும் மரியாதை கொடுக்க மாட்டோம். ஒருவர் இருக்கும் பொழுது நிஜமாகவே ஒரு சம்பவம் நடந்ததாம்மா. ஒரு அம்மா திடீர்னு அவருடைய நண்பரை பார்க்குது. ரொம்ப நாள் கழித்து பார்க்குது, ஒரு 20 வருடம் கழித்து திடீர்னு பார்க்குது. அந்த அம்மா அந்த ஆவேசத்தில் இன்னும் நீ செத்து போலியா அப்படின்னு கேட்டுடுச்சு. உடனே இந்த அம்மாவுக்கு தூக்கி வாரி போட்டுது. பார்த்த உடனே இந்த வார்த்தையா நீ என்ன கேட்ப அப்படின்னு. உடனே ஐயோ மன்னிச்சிரு, நான் உன்னை பார்த்த ஆவேசத்தில் நான் அப்படி கேட்டுட்டேன். சரி, எதுக்கு அப்படி கேட்டேன்? நீ காரணம் எல்லாம் கேட்க மாட்டேன், நீ ரொம்ப நாகரிகம் நல்ல குணம், ஏன் அப்படி? இல்லை, உன்னை வெளியூரில் ரொம்ப புகழ்ந்து பேசிட்டு இருந்தாங்க. நம்ம நாட்டில் யாரையுமே உயிரோடு இருக்கும் போது புகழ மாட்டாங்க. உன்னை ரொம்ப புகழ்ச்சியாக கேட்டேன். நான் நினச்சேன் நீ ஏதோ காலியாயிட்ட போல இருக்கு, நீ இல்லைன்றதுனால தான் உன்னை பற்றி பேசுகின்றார்கள் என்று நான் நினைத்தேன். ஸோ இது வள்ளலார் வாழ்ந்த போதும் இது நடந்தது. வள்ளலாருக்கு மட்டும் இது விதிவிலக்கு இல்லை. அவர் வாழ்ந்த போது அவரை நிறைய பேர் மதிக்கவில்லை, அவரை நிறைய பேர் விமர்சனம் தான் செய்தார்கள். அது நிறைய வள்ளலாருடைய வரலாற்று சரித்திரத்தில் நீங்கள் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா அவரை எத்தனை பேர் விமர்சனம் செஞ்சாங்க, அவரை புரிஞ்சுக்கல, அவர் எத்தனை பேர் மிரட்டுனாங்க, எத்தனை பேர் கோர்ட்டு அவரை கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி. அதனால தான் சொல்கிறார், நான் பொய் சொல்லலை. ஏன்னா நீ போய் கலந்தன்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க இல்லையா? பொய் புகழேன் புனைந்துரையேன். புனைந்துரையன்னு இட்டுக்கட்டி பேசுறாருப்பா, இவர் ஓவர் பில்டப் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? புனைந்துரையேன், சத்தியம் சொல்கின்றேன். அது என்ன அப்படின்னா அவருக்கு அந்த ஆர்வம், அந்த இறைவனை கண்டுவிட்ட ஆர்வம், ஒரு சாதாரண ஒரு படம் பார்த்துட்டு வந்தாலோ இல்லை சின்னதாக ஒரு ஊருக்கு போயிட்டு வந்தாலோ இல்லை ஏதாவது ஒரு வித்தியாசமான இடம் யாராவது பார்க்காம பார்த்துட்டு வந்துட்டாலோ அதை போட்டு உடச்சி முடிக்கணும்னு நினைப்புமே. அந்த பேரானந்தம், அந்த இறை காட்சியை ஒருத்தர் கண்டுட்டாருன்னா அவருக்கு எவ்வளோ உள்ளம் பூரிக்கும். மற்றவர்களும் அடைய வேண்டும் என்கிற அந்த ஆனந்தத்தில் அவர் வார்த்தைகளை வெடிக்குது பாருங்க. அந்த அருட்பால பொய் புகழேன் புனைந்துரையேன் சத்தியம் சொல்கின்றேன் பொற்சபையில் சிற்சபையில் புகுந்தருணம் இதுவே. இந்த தான்ப்பா தருணம், இதை விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி வள்ளலார் சொல்கிறாங்க. இப்போ நம்ம முதல்ல ஒரு பாடல் பார்த்தோம், வாழையடி வாழை என வந்த திருக்கூட்ட மரபு அப்படின்னு சொல்லி வள்ளலார் தன்னை வெளிப்படுத்துகிறார். யானும் ஒருவனன்றோ அப்படின்னு கடவுள்கிட்ட போய் அப்படியே நானும் அதில் ஒருத்தனா. இதை மாணிக்க வாசகர் கூட சொல்லுவார். அதாவது மாணிக்க வாசகர் இறைவன் அவர் எப்படிப்பட்ட பாடல்னு சொல்லிட்டு வள்ளலாரே குறிப்பிடுகிறார். திருவாசகத்தை தான் தூக்கிட்டு வள்ளலார் வச்சுட்டு இருப்பாருங்களாமா. அதாவது வான் கலந்த மாணிக்க வாசகா நின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால் நற்கரும்பன் சாற்றினிலே தேன் கலந்து பால் கலந்து செழுங்கனி தீஞ்சுவங்கலந்து எவ்வளோ டேஸ்டாக இருக்கும் பாருங்க. ஊன் கலந்து, வள்ளலாருடைய ஊன் கலக்குது, உயிர் கலந்து ஒட்டாமல் இனிப்பதுவே. ஒரு உப்பு குதிரை என்ன பண்ணிச்சான், பக்கத்தில் இருந்த 2 மணல் குதிரை கிட்ட கேட்டுச்சான், நீங்கள்லாம் எதில் செஞ்சீங்க? நாங்கள்லாம் மணலில் செஞ்சோம். இந்த மணல் குதிரை கிட்ட கேட்டுச்சா, நான் எதால் செஞ்சேன்? நீ உப்பால் செஞ்ச. இப்போ மணல் குதிரை கிட்ட கேட்டுச்சு, நீங்கள்லாம் எதுலேருந்து வந்தீங்க? அதை பாரு, அங்கே இருக்கு பாரு அந்த மண், அதுலேருந்து வந்தேன். நான் எதுலேருந்து வந்தேன்? நீ ரொம்ப தூரத்தில் ஒரு கடல்னு இருக்கு, அந்த கடல்லேருந்து ஒரு பொருளை எடுத்து தான் உன்னை செஞ்சாங்க அப்படின்னு. அப்போ அந்த உப்பு குதிரை சொல்லிச்சான், என்னுடைய மூலத்தை நான் எங்கேருந்து வந்தனோ அதை நான் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிச்சான். வேணா, நீ அங்கே போனேன்னா நீ இல்லாமல் போயிடுவேன், இல்லை நான் போய் பார்ப்பேன்னு சொல்லி அந்த உப்பு குதிரை அதனுடைய அலையினுடைய கரையை போய் தொட்டுச்சு. உடனே அது கரைஞ்சு போயிடுச்சு.
எப்படி அந்த உப்பு குதிரை தன்னுடைய மூலத்தை தொட்டபோது, மூலத்தை உணர்ந்தபோது தான் இல்லாமல் ஆகி அதுவாகவே ஆகிவிட்டதோ, அதே போன்று வள்ளலார் கூறிய நெறிப்படி நாமும் வாழ்ந்தோம் என்றால் அவர் கண்ட அந்த மரணமிலா பெருநிலையை நாம் ஒவ்வொருவரும் அடையலாம். அதை அடைவதற்கு வழிமுறைகள் தான் ஜீவகாருண்யம் என்று கூறி, அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. புங்கவர் புகழும் தங்க முகந்திகள் எங்கள் கணேசரான் துங்கற்கு மங்களம். ஓதந்திகள் வரநாதந்தனில் நின்ற